நீங்களே பாருங்க, நான் வந்து ஹோம் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன். எவ்வளோ டார்ச்சர் பாருங்க. போய் சொன்னால் அடிச்சிடுங்க கௌஷிக்கு. இவ்வளோ நேரம் அந்த காசை தூக்கி போட்டு விளையாடி இருக்கிறான். காசு எங்க காமி? அங்கேருந்து 5 ரூபா காசு எங்குது? இப்போ இப்போ கையில் வச்சிருந்த காசு எங்கன்னு கேட்டாங்க. ஏன்பா இதுமாரி பண்ணுறேன்? ஓகே, லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நானே வந்து முடிக்க போகிறேன். டைம் ஆயிடுச்சு. தெரு ஃபுல்லாக ஒரே அமைதியாக இருக்குது. கடலை சாத்திட்டாங்க, கரண்ட் வர இல்லை. அதனால நானுமே இந்த லைவ் முடிச்சுட்டு தூங்க போகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், வாங்கி வருகிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி அவினாஷ் ப்ரோ. சொன்னதே வந்து நீங்கள் கேட்டதே வந்து ரொம்ப சந்தோஷம். பேசுங்க, என்ன பேசுங்க? ஐயோ, நான் பேச மாட்டேங்க. எனக்கு தனியாக இதுக்கு மேலே தனியாக தான் எனக்கு பயமாக இருக்கும். கரண்ட்டு கூட வரல. கரண்ட் இருந்தால் கூட அங்கே எதிர் வீட்டில் வேறு லைட் எரிஞ்சிருக்கும். லைட் எரிஞ்சிருந்தது. இப்போ கரண்ட் இல்லாமல் ஃபுல்லாக இருட்டாக இருக்கா. அதனாலே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பயமாக வராது. கண்டிப்பாக அவினாஷ் ப்ரோ நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா ஊருக்கு வாங்க. ஊருக்கு வரும்போது எனக்கு செம்ம கடுப்பாக ஒன்று பாரு, நான் அடிச்சுருவாங்க. ஒன்று வரையணும், படம் ஒன்று வரையணும், இல்லை எடுத்து வைக்கணும். நாளைக்கு காலையில் இருக்குது உனக்கு வர. இதே வரைஞ்சி தரேன்பா. என்ன சொல்லுது கௌஷிக்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே. அக்கா, உங்கள் பையனுக்கு எந்த ட்ராயிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். எந்த ட்ராயிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் தெரியாது. ஆனால் மோஸ்ட்லி எல்லா ட்ராயிங்குமே வந்து நல்லா வரைவார். ஓரளவுக்கு இப்போ வந்து இந்த சோட்டா பீம், இந்த மோட்டு பத்துலு அதெல்லாமே வந்து வரைஞ்சிருந்தார். அதெல்லாம் பார்த்தா இந்த டைக்ராம் பார்த்தா இது மோட்டு பத்துலு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரையும் அளவுக்கு வரைஞ்சிருந்தார். 4வது படிக்கும்போது ஓகே சூப்பர். எனக்கே வந்து அந்த அளவுக்குலாம் வரைய சொன்னால் எனக்கு வரைய தெரியாது. சூப்பராக தான் வரைஞ்சிருந்தார். அம்மாவெல்லாம் நீ ஒன்றும் வரைய வேணாம், அம்மா சொல்கிற பேச்சு கொஞ்சம் கேட்டாவே போதும் சாமி. நீ அம்மாவெல்லாம் ஒன்றும் வரைய தேவையில்ல. இப்போ வரைகிற டைமா? இல்லை, இப்போ வரைகிற டைமா நான் கேட்குறேன். வரைய நானே ஏற்கனவே பயப்படுவேன். நீங்கள் வேறு என்ன எதுக்கு பயமுறுத்துறீங்க சொல்லுங்கள். கௌஷிக் சொன்னது எனக்கு சரியாக கேட்கவில்லை. இல்லை, நான் வந்து லைவ் தனியாக லைவ் போட்டுட்ருக்கேன், எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால அவர் என்ன சொன்னார், நீங்கள் எங்கம்மா தனியாக லைவ் போட்டுருக்கேன், நான் தான் இருக்கேன், நம்ம வீட்டில் யாருமே இல்லையா, நம்ம வீட்டில் எல்லோரும் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அக்கா, அம்மாவை வரைய சொல்லுங்க. அவர் என்ன தான் வரைய போகிறாராம். இப்போ ஏதோ ஒன்று வரைஞ்சிட்ருக்காரு, என்ன வரையாருன்னு தெரியல. அது இருட்டு பக்கம் திரும்ப வர கௌஷிக்கு, இப்படி வெளிச்சத்து பக்கம் திரும்பவா? அது ரொம்ப அவசியமா கௌஷிக்கே? நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு வருடான்னு சொன்னான். ஏன்டா நீ பண்ணுற? வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன பயம்? நான் உண்மையிலுமே வீட்டுக்குள்ளே ரூமில் அப்படி இருந்து லைவ் இருந்தால் கண்டிப்பாக நான் பயப்பட மாட்டேன். ஐயோ இருங்க, அன்புள்ள கொண்ட மக்கா இருக்குது, கத்தா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் தானே இருக்குங்க, வந்து தெருவு, நம்ம வீட்டு தெருவுக்கு பக்கத்தில் தானே இருக்கும். அதனால தான் பயமாக இருக்குது. அதனால் ஆறுமுகம் சகோ, அன்புள்ளம் கொண்ட அக்கா